Hello guys, welcome back to our channel Nice Skills and Kitchen Thrills. நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த கேக் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இதில் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையில் வந்து மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கருவு தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். இது பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளைக்கருவில் மஞ்சள் கரு மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நான் பிரித்து ஒரு 6 முட்டைகளை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் தனித்தனியாக. இப்போ எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ இந்த வெள்ளைக்கருவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பீட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அடுத்த 60 செகண்ட்ஸ்க்கு செகண்ட் தேர்ட் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த எக்கு. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து 160 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம கொட்டாமல் 3 பேட்சாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் நம்ம பீட் பண்ணணும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நீங்கள் கரையலைன்றதுக்காக வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ ஸ்பீடில் வச்சு 3 பேட்சாக பிரித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை கரைஞ்சி வரும். இந்த ஸ்டெப் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து பொறுமையாக நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இந்த முட்டையோட மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் பைனாப்பிள் எசன்ஸ் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா அந்த மஞ்சள் கருவில் தான் அந்த முட்டையோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதை போக்குறதுக்காக தான் மஞ்சள் கருவில் நம்ம எசன்ஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பிரித்து நம்ம அந்த வெள்ளைக்கரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பீடு மட்டும் வச்சு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட் அகெயின் அடுத்த பேட்ச் நான் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதாவும் 60 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதாவும் எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சலிச்சு சேர்த்துக்கணும். ஏன்னா சலிச்சு சேர்த்தா தான் உங்களுக்கு கேக்கில் வந்து எந்தவித கட்டித்தன்மையும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நீங்கள் நல்லா சலிச்சு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணணும். போட்டு ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எக்கில் உள்ள ஃபோம் எல்லாம் அடங்கிரும். அதனால் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சில் இருக்க மாவையும் நான் போட்டு அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது. இதில் 60 ml அளவுக்கு மில்க்கும் 30 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதாவது வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும் ஓவனை. இப்போ நம்ம பேட்டரை வந்து பேனில் ஊற்றிடலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால நான் க்ரீஸ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம் நம்ம பேட்டர் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே 160 டிகிரிக்கு நம்மளோட ஓவனை 10 மினிட்ஸுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை நம்ம வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏதாவது பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலீஸ் ஆகிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ஓவனும் வந்து ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸுக்கு பாட்டம் ராட் ஆனில் இருக்கணும். லாஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் இருக்கணும். டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து 10 மினிட்ஸ் ஆன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பேக் ஆனதுக்கப்புறம். இதே நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து இது பண்ணி வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு பிசு பிசு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ பேக் ஆகி வந்துருச்சு. இதை நான் எடுத்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே வந்து கிளியராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ரெஸ்ட் விட்டுறலாம், ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி பார்த்தேன்.
நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சு கேக்கு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.